எல்லோருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். கதை சொல்லும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை. ஒரு எலி ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ பூனை அதை துரத்த ஆரம்பித்தது. உடனே எலிக்கு ஒரு பயம் கடவுளிடம் போய் என்னை பூனையாக மாற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுதான். உடனே சரியின் பூனையாக மாற்றினார். பூனையாக மாற்றிக்கொண்டு ரோடில் போகும்பொழுது ஒரு நாய் ஒன்று துரத்தியது. உடனே இதுக்கு பயம் என்னை நாயாக மாற்றி விடுங்கள் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு நாயா மாற்றினார் கடவுள். திருகி அப்படி போகிட்டு கொண்டே இருக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு மாடு துரத்துச்சான். ஐயோ, மாடு என்ன துரத்துக்கிறது, என்னை மாடா மாத்திடுங்க அப்படின்னு சொல்லி அந்த எலி கேட்ட உடனே இந்த நாயிலிருந்து மாடா மாற்றி விட்டார். இப்படியே மாடு போய்கொண்டு இருக்கும்பொழுது ஒரு காட்டின் வழியாக போகும்போது சிங்கம் துரத்தின உடனே இதுக்கு பயம் வந்துருச்சான். ஐயோ, என்னை சிங்கமாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிச்சான். கடவுள் அதுக்கப்புறம் சொன்னாராம், மாற வேண்டியது உருவம் அல்ல, உன்னுடைய மனம்தான் அப்படின்னு சொன்னாராம் கடவுள். ஏன்னா எந்த ரூபத்திலும் எப்படி இருந்தாலும் ஆபத்து என்பது வரும். அப்போ பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனே பழையபடி எலியாக தன்னை மாற்றும்படி சொல்லி மனதைரியத்தை வளர்த்து கொண்டு சென்றதாம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னன்னு கேட்டா, நமக்கும் எல்லா சூழ்நிலைகளும் வரும். அப்பொழுது யார் மூலியமாகவது நமக்கு பயம் என்பது வரும், கோபம் வரும், பொறுமை இல்லாதத்தனம் வரும், நிறைய விஷயங்கள் நமக்கும் வரும். அப்பொழுது நாம் பயப்படாமல் எதற்கும், ஏன்னு கேட்டா வந்தாச்சு இந்த இதுல இதை நம்ம எப்படி சரி செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் யாராலும் நமக்கு ஆபத்து என்பது வர முடியாது. மன தைரியத்துடன் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் நம்மளை பாதிக்காது. அப்போ அந்த மன தைரியம் வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருந்து கொண்டு மன தைரியத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும். நாம் எதையும் ஜெயித்து விடலாம், எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம் என்ற நமக்கு ஒரு திடமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நான் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்யும் பொழுது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வரும். எது இருந்தாலும் அதை தைரியமாக நாம் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து மீண்டு வர கண்டிப்பாக முடியும். அதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. சந்தோஷமாக வாழுங்கள். நன்றி.